ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம ரீசெண்டாக வெள்ளூர் விசிட் பண்ணியிருந்தோம். அதனால் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு யோசித்தப்போ இங்கே பக்கத்தில் வந்து அமிர்தி ஜூ இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து காலையில் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் நல்லா லன்ச் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் ரொம்ப சீனிக்காக இருந்தது. கிளைமேட்டுமே ரொம்ப சில்லுன்னு, வெயில் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. அது ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது அந்த பிளேசஸ் எல்லாம் போகும்போது. நாங்கள் அந்த ஜூக்கு போகிற வழியில் நிறைய ஊர், இந்த மாதிரி நிறைய வயல், வாழை மரம், இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தது. அது பார்க்கவே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு ஆஃப்டர் போய் ரீச் ஆனோம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப நடுவில் பசிச்சது. போகிற வழி ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் லைக் பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக அந்த மாதிரி நின்று சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி போகிறதெல்லாம். ஆனால் நாங்கள் அந்த ஜூ ரீச் பண்ணக்குள்ளே கிட்டத்தட்ட க்ளோசிங் டைம் மாதிரி இருந்தது. பட் எனிவே அன்றைக்கி நாங்கள் ரீச் ஆன அன்றைக்கி வந்து பொங்கல்ன்றதுனால டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கூட்டமும் நிறைய இருந்தது. நிறைய பேர் பெரிய பெரிய பஸ்ஸிலலாம் வந்து அங்கே இருந்ததுனால கொஞ்சம் டைம் அவங்களுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். முன்னாடிலாம் கார் பார்க்கிங் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 100 to 150 மீட்டருக்கு முன்னாடி தான் பார்க்கிங் இருக்கும். பட் அன்றைக்கி கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததால் இன்னும் கொஞ்சம் வெளியே விட்ட சொல்லிட்டாங்க. அங்கேருந்து டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். அந்த உள்ளே என்ட்ரனோடனே அந்த ஃபுல்லாக லஷ் க்ரீன், அங்கே அந்த மிஸ்ட்டு வேறு கொஞ்சம் லைட்டாக இருந்தது. சன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக போகாமல் இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் போனது க்ளோசிங் டைம்ன்றதுனால உள்ளே பெருசாக கூட்டம் இல்லை. அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. ஃபஸ்ட்டு போனோடனே எங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஈகிள். அது வந்து ரொம்ப இல்லை, ஒரே ஒரு ஈகிள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக முன்னாடி கொஞ்சம் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் அவ்வளோவா இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஜாக்கேஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆமை பார்த்தோம், டொட்டாய்ஸ். அது வந்து ஸ்டார் ஆமை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது நிறைய இருந்தது அந்த ஆமை. அதுக்கப்புறம் இந்த ஜாக்கேஸ் வந்து ஒன்று தான் இருந்தது. ஆனால் அது பார்க்குறதுக்கு நாய்க்குட்டி மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது வந்து நரின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது அங்கங்கே ஓடிட்டே தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்னேக் லேண்ட் அங்கே போயிருந்தோம். முன்னாடி நாங்கள் விசிட் பண்ணப்போ ரொம்ப நிறைய ஸ்னேக்ஸ் வச்சுருந்தாங்க. பட் இந்த டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப ஸ்னேக்ஸ் இல்லை. ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் தான் நாங்கள் பார்த்துருப்போம். அதுவும் ஒரு சில பாம்பெல்லாம் மேலே இருந்தது. அது எப்படி அங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அது பார்க்கறதுக்கு அது உண்மையான பாம்பான்னு நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தோன்னா எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. அதுக்கப்புறம் வேற ஒரு பாம்பு பார்க்க போனப்போ அது வந்து ஒரு மண்பானைக்குள்ளே போய் உட்காந்துருந்தது. தெரியல, அதுக்கும் க்ளோசிங் டைமில் தெரிஞ்சதான்னு தெரியல. அதுவும் உள்ளே தான் இருந்தது. இந்த பாம்பு மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருந்தது. இது ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் வந்தப்போ வெளியே இருந்தது. அது பார்க்கவே பயமாக இருந்தது ஆக்சுவலாக. இந்த தடவை அது வந்து அதுவும் அதோட வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துச்சு. அதனால நம்மளுக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மான் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட கொம்பெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த கொம்பெல்லாம் பார்க்குறதுக்கு. அது ஒரு மான் மட்டும் அந்த கொம்பு பார்த்திங்கன்னா ஹைட்டாக நல்லா இருந்தது. இங்கே இந்த அமிர்தி ஜூவில் எனக்கு தெரிஞ்சு இந்த மான் கூட்டம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருந்தது. அது அப்படியே கூட்டமாக அது வந்து சாப்பாடு அதெல்லாம் பண்ணிவிட்டு அது இருந்தது. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது.
நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அப்புறம் நாங்கள் ஒரு குட்டி மான் அது கிட்ட வந்து நின்றுட்டு இருந்ததை பார்த்தோம். அதனால அங்கே போய் பார்த்தோம். அதோட கண்ணு பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக கிரேப்ஸ் மாதிரி இருக்குது. கிட்ட பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்தது அந்த மான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து பீகாக் இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே பீகாக்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஒயிட் பீகாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பீகாக்ஸ் அங்கே இருந்தது. பட் ஆனால் அந்த ஒயிட் பீகாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே பியூர் ஒயிட்டாக சூப்பராக இருந்தது. அங்கேயே நிறைய பீகாக்ஸ் இருந்ததால் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு தெரிஞ்சது பெண் பீகாக் வந்து நிறைய இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாரோ வந்தாங்க. வந்துட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. இதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து ஒரு பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு. அதுவுமே நல்லா இருந்தது. அது பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப சீனிக்காக இருந்தது. அந்த வாட்டரோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த பேர்டெல்லாம் ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதில் இந்த ப்ளூ கலரில் ஒரு பேர்டு, அது பேர் நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன். இந்த பேர்ட் வெரைட்டிஸ் எல்லாம் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து ஒரு காலில் தான் நின்றுட்டு இருந்துச்சு. அது எப்படி நிற்குதுன்னு எனக்கு தெரியல. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நாரையோட வாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு. அது நாங்கள் ஒரே ஒரு தடவை பார்த்தோம். ஃபிஷ்ஷு சாப்பிட்டதை பார்த்தோம். அது ரொம்ப பெருசாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு இங்கே வந்தோம். பொர்க்யூபைன். அது கேரட் வந்து அப்படி சாப்பிடுது. அதோட அந்த ஸ்பைனோட அந்த முள்ளெல்லாம் இருக்குல்ல, அது பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அது பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஆனால் அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ க்ளோசிங் டைம் வந்ததெல்லாம் எல்லோரும் வெளியே போக சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கவர் பண்ண முடியல. ஸோ ரிட்டர்ன் வரும்போது இந்த ஃப்ளவரோட தோட்டத்தை பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால நான் இறங்கி போய் ஒரே ஒரு ஷார்ட்டை எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கீழே வந்து அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போ சன் செட் ஆகுறப்போ அப்படியே அந்த ஊரே ரொம்ப அழகாக ரம்மியமாக இருந்தது. இதோட எங்களோட ட்ரிப் வந்து இந்த ஜூக்கு முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.